மக்களே, வெல்கம் டு டெல்லிடாஸ். இஸ் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியா லைவ் வந்துட்டாங்க. 34 minutes ஆஃப் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். அவ்வளோ க்யூட்டா அவங்க லைவ்ல வந்து நேற்றுக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஒருத்தவங்களும் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க வித் அவங்களுடைய நேமோட அவ்வளோ லவ்வோட அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸைட்டிங்காக நமக்கு வந்து காமிச்சாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. இன்னுமே எல்பியை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் மெயினாக லைவ் வந்ததே எஸ்டர்டே அவங்க எவ்வளோ பிளெஸ்டாக ஃபீல் பண்ணாங்க. அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. இன்னுமே அதுலேருந்து நான் வெளியில் வரல அப்படின்ற விஷயத்த அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் மீட்ல ஒரு 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க. பட் இந்த முறை அதை விடவே டபுள் மடங்கா எல்லாரையும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. ஈவன் இன்னைக்குன்னு பார்த்து எங்கள் வீட்டில் ஒய்ஃபை கூட ஒர்க் ஆகலை. நான் வந்து டேட்டா ஆடன்லாம் போட்டு ஃபுல் லைவையும் மேக்ஸிமம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் நீங்கள் யாராவது சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் வந்து லைவ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஃபுல் வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். நிஜமாவே சோ கியூட் லக்ஷ்மி பிரியா. நம்ம எப்படி காவேரியா அவங்களை வந்து ஆன் ஸ்க்ரீனில் ரசிக்கிறோமோ அதை விட பியூட்டிஃபுல்லான ஒரு சோல் எல்பி. கொஞ்ச நேரம் சபரி அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களுமே வந்து லைவ்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து. ஈவன் வேகா ஃபேன்ஸை பத்தி எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளோ பிளெஸ்டு நீங்க அப்படின்றத சபரியுமே சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு தைப்பூசம் முருகர் ஈவன் 3 முருகர் கிஃப்ட் அவங்களுடைய கழுத்துல போட்டிருக்க அந்த டாலரை சிம்பலைஸ் பண்ணி அவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஃபைனல் டச்சா அடுத்தது 5000th எபிசோட்ல செலிப்ரேட் பண்ணி அந்த 1000 எபிசோட் ஃபேன்ஸ் மீட் பண்ணலாம்னு சொன்னது தான் ஹைலைட்டான விஷயம். ஸோ கண்டிப்பா லாங் ரன்னிங் 1000 எபிசோட்ஸ் போக போகுது அப்படின்னு நினைக்கும் போது வந்து ஒரு மாதிரி பட்டர்ஃபிளைஸ் பறந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கும் இல்லையா, முடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி. அதனால வந்து பயப்படாதீங்க. கன்ஃபார்ம் 1000 எபிசோட்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் அவங்களுக்கு வேற பிளானே கிடையாது. நம்ம மகாநதி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லும் போது இனிமே அந்த டவுட் யாருக்குமே வரக்கூடாது. ஸோ சூன் அவங்க வந்து ரீயூனியன் ஆகிறது மட்டும் தான் நம்மளுடைய விஷயம் இருக்கு. பட் ரீயூனியனுமே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இனிமே எபிசோட்ஸ்லாம். அதை பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம். லைவ் வீடியோ மிஸ் பண்ணிருந்தா நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். நீங்க லைவ் பாத்தீங்களா, உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.